ஓபிஎஸ் அரசியல் பயணம். அதிமுகவில் இருந்து திமுக வரை இதன் தாக்கம் யாருக்கு லாபம்? அதிமுக ஆட்சி காலத்தில் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக 5 ஆண்டுகள் இருந்தவர், ஜெயலலிதா இல்லாத நேரங்களில் கட்சியை தாங்கியவர் அவர்தான் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் இன்று அவர் தனது அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய திருப்பத்தை எடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டது தமிழ்நாடு அரசியலில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முடிவு எப்படி வந்தது? இதனால் அதிமுக மற்றும் டிவிகே வாக்கு வங்கி எப்படி பாதிக்கப்படும்? நாம் முழு கதையையும் பார்ப்போம். 2001 பெரியகுளம் தொகுதியில் முதல் முறையாக எம்எல்ஏ ஆனார் ஓபிஎஸ். அதே நேரத்தில் அம்மா ஜெயலலிதா அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக உயர்ந்தார். டான்சி வழக்கின் காரணமாக ஜெயலலிதா முதலமைச்சராக தொடர முடியாத சூழ்நிலையில் 2001 செப்டம்பர் 21 ஓபிஎஸ் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். 2002 மார்ச் 1 வரை அவர் அந்த பதவியில் இருந்தார். அவர் ஒரு நம்பிக்கை மனிதர் என்ற பெயரை அப்போது பெற்றார். 2006 முதல் 2011 வரை சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். 2014 சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போது மீண்டும் முதலமைச்சர் ஆனார். 3வது முறையாக ஜெயலலிதா மறைந்த பிறகு 2016 மீண்டும் முதல்வர் பதவியை ஏற்றார். ஆனால் அதன் பிறகு கட்சிக்குள் பிளவு உருவானது. 2017 பிப்ரவரி 7 ஜெயலலிதா நினைவிடத்தில் தியானம் செய்து தர்ம யுத்தம் தொடங்கினார் ஓபிஎஸ். அந்த தருணம் தமிழ்நாடு அரசியலில் மறக்க முடியாத காட்சி. பின்னர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதிமுகவில் மீண்டும் இணைய வாய்ப்பில்லை, கூட்டணியிலும் சேர வாய்ப்பே இல்லை என்று இபிஎஸ் தெளிவாக தெரிவித்தார். இதனால் ஓபிஎஸ் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டார். கடந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். ஆனால் அது வெற்றியாக மாறவில்லை. இதனால் அவரது தனி அரசியல் சக்தி எவ்வளவு உள்ளது என்று கேள்வி எழுந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறி அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இது ஒரு சாதாரண இணைப்பு அல்ல. அதிமுகவின் முன்னாள் முதல்வர் திமுகவில். இந்த முடிவு 2026 அரசியலின் சமன்பாட்டை மாற்றுமா? அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி தென் மாவட்டங்களில் அதிகம். ஓபிஎஸ் ஆதரவு குறிப்பாக தேனி, பெரியகுளம், ராமநாதபுரம் பெல்ட்டில் இருந்தது. அவர் திமுகவில் சேர்ந்தால் சில பழைய அம்மா ஆதரவாளர்கள் குழப்பம் அடையலாம். அதிமுகவின் தென் மாவட்ட வாக்கு சதவீதத்தில் சிறிய சிதைவு ஏற்படலாம். ஆனால் இபிஎஸ் தலைமையில் கட்சி உறுதியாக இருந்தால் பெரிய தாக்கம் இருக்காது. புதிய அரசியல் சக்தியாக உருவாக்கி வரும் விஜய் தலைமையிலான டிவிகேக்கு இது மிக்ஸ்டு இம்பாக்ட். அதிமுகவில் விரக்தி அடைந்த சில வாக்குகள் தாவேகாவுக்கு செல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்ததால் அந்த ஆன்டி இபிஎஸ் ஓட்டு டிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆகலாம். தாவேகாக்கு தென் மாவட்டங்களில் பேஸ் அமைக்க இது ஒரு சவாலாக ஆகலாம். அதே நேரத்தில் மாற்று அரசியல் தேடும் இளைஞர்கள் தாவேகாவை நோக்கி திரும்பினால் அது தாவேகாவுக்கு லாபம். ஓபிஎஸ் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவின் நம்பிக்கை மனிதர். 3 முறை முதல்வர், இன்று திமுகவில். இது அரசியல் வாழ்வின் மறு வடிவமா அல்லது 2026 தேர்தலுக்கான மாஸ்டர் மூவா? அதிமுக பாதிக்கப்படுமா? டிவிகே வளருமா அல்லது திமுக இன்னும் பலப்படுமா? உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற அரசியல் அலசல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்.